தீபாவளி பிக்கு கண்டிப்பா வாங்கிடாதீங்க. எல்லா அனலிஸ்டும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி பிக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எந்த டிவியை பார்த்தாலும் சரி, டிவியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பிக் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டாக்கு, ஐசிஐசி எடுத்துக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க, எல்லா புரோக்கரேஜும் ஒரு 10-15 ஸ்டாக் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டு இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி தயவு செய்து வாங்கிடாதீங்க. எப்பயுமே தீபாவளி பிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10-15 வருஷம் அவங்களுடைய ப்ரொஃபைலை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவங்க கொடுத்தது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மீட் ஆகாது. ஏன் மீட் ஆகாது அப்படின்னா அன்வான்ட் திங்ஸ் மார்க்கெட்டில் நடக்க போகிறது யாருக்குமே தெரியாது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து தீபாவளி பிக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் தீபாவளி வந்துருச்சு. அந்த தீபாவளி பிக்கு கொடுத்த எல்லா ஸ்டாக்குமே கீழே படுத்து கிடக்குது. ஏன் அப்படின்னா டாரிஃப் வந்துருச்சு. யூஎஸ் டாரிஃப் யார் எதிர்பார்த்தமா? எதிர்பார்க்கவே கிடையாது. அப்ப எதிர்பாராத நிகழ்ச்சி நிறைய நடக்கும் மார்க்கெட்ல. அப்படி நடக்கும்போது யாருமே வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அவங்க கால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கால் வாங்கிக்கோங்க, அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா மட்டும் அதை எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அனலைசிஸ் பண்ணி. வெறுமனே அவங்க பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டா வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி வாங்கி அவங்க பை கொடுக்குறாங்க, செல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்காதீங்க, விற்காதீங்க.